அதை விட கேவலமான மேட்சை இனிமேல பார்க்கவும் முடியாது. என்னையா பண்ணி வச்சிருக்கிறீங்க? சிஎஸ்கே என்னடா இப்படி ஆகி போயிடுச்சு. இதுவுமே பேச விரும்பல. ஓப்பனர்ஸ்க்கு சஞ்சு சாம்சன் மாத்திரை ஓப்பன் பண்ணி ருத்ராஜ் ஓப்பனிங் ஆடி இருக்கலாம், கிடையாது. ஃபாரினருக்கு ஒரு ஸ்லாட் இருந்துச்சு, அகில் ஹுசைனும் ஆட வச்சிருக்கலாம், அகில் ஹுசைனையும் ஆட வைக்கல. நூர் அகமது போத்து அந்த அடி அடிக்கிறாங்க, அகில் ஹுசைனும் ஆட வச்சிருக்கலாமா? ஊரில் பட்டேல் எதுக்கு உட்கார வச்சிருக்கீங்க? டெவால் பிரேவிஸ்க்கு இன்ஜுரி நல்லா தெரியும், சரி ஓகே அவனை விட்டுருங்க. எதுக்கு ஊரில் பட்டேல் உட்கார வச்சிருக்காங்க? பவுலர் அந்த அடி அடிக்கிறாங்கன்னா எதுக்கு? இல்லை எனக்கு புரியல. ஃபாரினுக்கு ஒரு ஸ்லாட் எக்ஸ்ட்ரா இருக்கு, அகில் ஹுசைனை உள்ளே கொண்டு வரலாம்ல. அவன் ஆல்ரவுண்டர்னு சொல்லி தான் எடுத்தாங்க, அகில் ஹுசைன் உள்ளே கொண்டு வரலாம். கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீரு 14 crores அவ்வளோ பட்ஜெட் போட்டு அவ்வளோ ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தாங்கன்னா ப்ரெஷர்னு தெரிஞ்சா கார்த்திக் சர்மாக்கு பதில் ஊரில் பட்டேல் இந்த மேட்ச் ஆட வச்சிருக்கலாம்ல. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். பவுலர்ஸ்லாம் வந்து விளையாடினாங்க இல்லையா, சும்மா சுத்தி நான் அவங்ககிட்ட கேட்டேன், டே அவங்க பவுலர்ஸா பேட்டிங்கானு. 100% பவுலர்ஸ் தான். நாங்க அவங்கனாலேயே ஏதோ சுத்தி ஒரு 20 ரன் 25 ரன் 30 ரன் எடுக்க தெரிஞ்ச அவங்களுக்கு பேட்டிங் மட்டும்தான் பல வருஷமா பெர்ஃபார்ம் பண்ற ஆளுங்கனால ஒரு 10 ரன் தாண்ட முடியல. அது ஏன் அப்படி? சாம்சன் வந்து அந்த சைடு இருந்து ருத்துராஜுக்கு சப்போர்ட் பண்ணாலே ருத்துராஜுக்கும் கான்ஃபிடன்ஸ் வந்து ருத்துராஜ் நல்லா ஆடுவாரு, சாம்சனும் அடிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஒன் டவுனு ஃபிளாப், ஓப்பனர்ஸ் 2 பேருமே ஃபிளாப் அப்படின்னாலே மேட்ச் முடிஞ்சது கேம். அவங்க பார்ட்னர்ஷிப் என்ன கொண்டு வராங்கன்றதான் முக்கியமே. பார்ப்போம். நாங்கள் வந்து கம்பேக் தான் பேர் போனவங்க, ஆனால் நான் கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன். பெஸ்ட்டை கொடுக்குறாங்களா இல்லைன்னு டிசி மேட்ச் 11th ஏப்ரல் பார்ப்போம். மனசு விட்டுருச்சு.